நானும் என் பொண்ணுங்க 2 பேரும் 3 பேருமா சேர்ந்து பிளான் பண்ணி, ஆஃபீஸுக்கு போன அவங்க அப்பாவ மதியம் லஞ்ச் சாப்பிடுறதுக்கு ஹோட்டலுக்கு கூப்பிட்டோங்க. நாங்க போன ஹோட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மடத்துக்குளத்தில இருக்கிற ஸ்ரீ அன்னவாசல் நான்வெஜ் ஹோட்டல். வீட்ல இருந்து நாங்க எங்க வண்டியில போயிட்டோம். ஆஃபீஸ்ல இருந்து அவரோட பைக்ல வருவாருங்க. அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க குழந்தைக. இந்த ஹோட்டல் மடத்துக்குளம் ஓல்டு சினிமா தியேட்டருக்கு ஜஸ்ட் பக்கத்திலேயே இருக்குங்க. மடத்துக்குளம் டூ உடுமல்பேட் ரோட்ல இந்த ஹோட்டல் இருக்கு. அவங்க அப்பா வந்துட்டாருங்க. அவரு மறந்துட்டு ஹோட்டல தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் யூ டர்ன் போட்டு வந்தாரு. சண்டே ஆஃபீஸ் வச்சுட்டாங்கங்க. அப்புறம் என்ன பண்றது? லஞ்ச் டயத்துலயாவது மீட் பண்ணி பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு வந்துட்டோம். எப்பவும் போல என் சின்ன பொண்ணு என் கூட தான் என் பக்கத்துல தான் உட்காருவேன்னு உட்காந்துட்டா. பெரிய பொண்ணு அவங்க அப்பா பக்கத்துல உட்காந்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க சூப் வாங்கிக்கிட்டோம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கோல்டா இருந்ததுனால, சூப் வாங்கி குடிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி வாங்கியிருந்தோம். எங்க வீட்ல அவர் வந்து மீல்ஸ் வாங்கிட்டாரு. மீல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, என்னென்ன குடுத்துருந்தாங்கன்னா, ஒரு பாயில் எக்கு, ஒரு மீன் வறுவல், மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, அதுக்கப்புறம் பிராய்லர் கோழி குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் ஒரு பொரியல், கூட்டு. அது கூட ரசம், மோர் இது வந்து குடுத்துருந்தாங்க. அன்லிமிட்டெட் ரைஸுங்க. எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அந்த குழம்புல எல்லாத்துலயுமே பீஸ் குடுத்துருந்தாங்க. எங்க பாப்பா பிரியாணி சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா. இது அவங்க ஹோட்டல் ஃபேமஸ் சிக்கன் மங்கோலி. இது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப காரம்லாம் இல்லாம குழந்தைக நம்மளே சாப்பிடுற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. இதுல முந்திரி பருப்பெல்லாம் போட்டு எந்த விதமான சாஸும் ஊத்தாம, இனிச்சுக்கிட்டு இல்லாம நல்லா இருந்தது. நாங்க பிரியாணி கூட கொஞ்சம் ரைத்தா, குழம்பு, அந்த சிக்கன் மங்கோலி வச்சு சாப்பிட்டோங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. பிரியாணி பார்த்தீங்கன்னா, சீரக சம்பா அரிசியில ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம, ரொம்ப பக்குவமா செஞ்சிருந்தாங்க. ரொம்ப சுவையா இருந்தது. அந்த ரைத்தா கூட குழம்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது, அந்த சிக்கனும் கடிச்சிட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருந்ததுங்க. இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டே பார்க்கறதுக்கு டிவி இல்லையாம்மா? அப்படின்னு என் பெரிய பொண்ணு உள்ள வரும்போது கேட்டாங்க. கண்ணு டிவி எல்லாம் இருந்ததுன்னா, அத பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த மாரி எதுவும் இல்லாம இருந்தா தான் நம்மளுக்குள்ள நம்மளே பேசி சந்தோஷமா சாப்பிடுறதுக்கு நல்லாருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதேபோல சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அவளும் அவங்க அப்பாவும் நெறைய விஷயங்கள் பேசிட்டு, ஹேப்பியா சிரிச்சுட்டு சாப்பிட்டுருந்தாங்க. அவ்வளோதாங்க. ஃபைனலா அந்த சோம்பு மிட்டாயெல்லாம் சாப்பிட்டு நாங்க கெளம்பிட்டோம். அவங்க அப்பா வர்ற வழியில வண்டியில வச்சு இந்த பைனாப்பிள் வித்துட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதையும் எங்ககிட்ட குடுத்துட்டு அவரு கெளம்புறாரு. நாங்க அத எங்க வண்டியில வச்சுட்டு கெளம்பிட்டோம். போயிட்டு வரேன்னு சொன்ன அவங்க அப்பா கிட்ட "கருங்காலியலே" அப்படின்னு என் சின்ன பொண்ணு ஆடி காமிச்சுட்டுருந்தாங்க. அவ்வளோதான். நாங்க அவருக்கு பாய் சொல்லிட்டு எங்க வண்டியில வீட்டுக்கு கெளம்பிட்டோம்.